Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம பாவக்காய் முட்டை பொரியல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்தியான சைட் டிஷ். இது உங்களோட blood sugar levels ரொம்பவே கம்மி பண்ணும். கேன்சரை ஃபைட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். weight lossக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே நேரத்துல இது உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். இப்படி நீங்க பாவக்காய் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்க குழந்தைங்க ஈஸியா சாப்பிட்டு போயிடுவாங்க. இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் ஒரு பெரிய பாவக்காய் எடுத்துர்க்கேன். இதோட ரெண்டு சைட்ஸையும் கட் பண்ணிட்டு அதை நீங்க டிஸ்கார்ட் பண்ணிரலாம். இப்போ இந்த பாவக்காவை 4 போர்ஷனா கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஈஸியா உள்ள இருக்க சீட்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிரலாம். இதே மாதிரி 4 பீஸுக்கும் சீட்ஸை ரிமூவ் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பீஸ் எடுத்து அதை நல்லா thin slice-ஆ கட் பண்ணிருங்க. முடிஞ்ச வரைக்கும் thin-ஆ கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இது நல்லா குட்டி குட்டி கியூப்ஸா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த என்டையர் பாவக்காயும் குட்டி குட்டி கியூப்ஸா கட் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பீசஸ் அப்படியே ஒரு பவுல் ஆஃப் வாட்டர்ல சேர்த்துருங்க. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்க கையால இது நல்லா மசிச்சு விடுங்க. அப்ப இந்த பாவக்காயில இருக்கக்கூடிய அந்த கசப்பு கொஞ்சம் கம்மியாகும். இது அப்படியே ஒரு 1 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ 1 மணி நேரம் ஆயாச்சு. சோ தண்ணி எல்லாம் புழிஞ்சு வடிகட்டிட்டு இந்த பாவக்காய் பீஸை ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பானை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா வெடிச்சதும் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், அப்புறமா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பாவக்காய் பீசஸை உள்ள சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இப்போ இது கூட ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பாவக்காய் ஏற்கனவே நிறைய உப்பை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ உப்பு சேர்க்கும்போது கவனமாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தக்காளியும் சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பருப்பு பொடி சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா ஒரு 1 மினிட் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து 2 முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற முட்டை வந்து நல்லா குக் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த முட்டை நல்லா சமமாக பரவி குக் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 மினிட்ஸில் முட்டை பாவக்காய் எல்லாம் சூப்பராக குக் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை மேலே தூவிடுங்க. இப்போ நமக்கு சுவையான பாவக்காய் முட்டை ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடாக சாதம் அப்புறமா ஏதாவது ஒரு கிரேவி வச்சு சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணக்கூடிய ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த பாவக்காய் முட்டை ஃப்ரை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.